Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ண ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ இதை பொறுத்து எப்போ எக்ஸாக்டாக ஆட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் யூடியூப்ல ரீசெண்டாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஆப்ஷனுக்கான சார்ட் நம்ம பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு நம்ம சார்ட் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரோக்ரோடியோ பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அந்த ஃபியூச்சரை நம்ம ட்ரேடிங் வியூவில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து காட்டுறேன். இப்போதைக்கு நமக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எங்கே க்ளோசிங் வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 22,155 க்ளோசிங் வச்சிருக்கான். இது நமக்கு என்ன ஸ்ட்ரைக் இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 22,150 நமக்கு இண்டிகேட் பண்ணுறான். ஸோ அதை நம்ம நார்மலாக சர்ச் பாக்ஸில் போயிட்டு நிஃப்டி 22,150 நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு 22,150க்கான எல்லா கான்ட்ராக்டுமே நமக்கு லிஸ்ட் ஆகிறான். ஸோ இது நமக்கு ஆப்ஷன் சார்ட் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ இப்போ நான் மார்ச் மந்த்துக்கான கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ இதான் நமக்கு மார்ச் மந்த்துக்கான கால் ஆப்ஷன். ஸோ இதை நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நான் த்ரூவாக என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்எஸ்சி ஆப்ஷன்ஸ் என்ன எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு 22,150க்கான கால் பிரைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 113 இண்டிகேட் பண்ணுறான். இங்கே நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுறோம் சொல்லி பார்க்கும்போது 110 இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் சப்போர்ட்டில் எந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக க்ளோசிங் ப்ரைஸ் ஆனது நமக்கு லாஸ்ட் 30 மினிட்ஸில் நடந்த ஆவரேஜ் தான் நமக்கு க்ளோசிங் ப்ரைஸாக பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு ரா டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கான். இந்த இடத்துல நமக்கு அந்த ஆவரேஜ் டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கான். நம்ம புட் ஆப்ஷனுக்கும் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு புட் ஆப்ஷன் க்ளோசிங்கை பொறுத்தவரை 107.90 இண்டிகேட் பண்ணுறான். இந்த இடத்துல 22,150 புட் என்ன இண்டிகேட் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 108.45. ஸோ அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ப்ரைஸ் ஆனது சேஞ்ச் ஆகலாம். பட் டேட்டாவை பொறுத்து நமக்கு ஒரிஜினல் டேட்டா தான் கிடச்சிருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைக்கான சிம்பிள் நமக்கு எந்த மாதிரி கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இண்டெக்ஸ்ன்னு இண்டிகேட் பண்ணுறான். செகண்ட் நமக்கு இயர் இண்டிகேட் பண்ணுறான். தேர்டு நமக்கு மந்த்து, ஃபைனலாக நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறான். அதே மாதிரி காலா புட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெறும் சிங்கிள் லெட்டர் மட்டும் தான் கொடுக்குறான். கால் ஆப்ஷனா சி கொடுக்குறான், புட் ஆப்ஷனா பி கொடுக்குறான். அதை ஃபாலோ பண்ணி பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கான லெவல் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ட்ரேடிங் உள்ள இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.